வெறும் 5 நிமிஷத்தில் நீங்களும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணுமா? ஒரு லீஃப் மாடலில் வந்து லேடி பக் யூஸ் பண்ணி அது எப்படி மூவ் பண்ணுதுன்னு பாருங்களேன். இதே மாதிரி நீங்களும் செய்யணுமா? வாங்க அது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் நான் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து லீஃப் மாடலில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதை எல்லா பக்கமும் நான் அது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2வது வந்து இலை ஷேப்பில் இருக்கிறனால நம்ம வந்து அதை கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். அங்கங்கே லைன் போட்டுக்கோங்க க்ரீன் கலரில். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை 2 பீஸாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ பிளாக் கலர் பேப்பர் வேணும். அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 பீஸும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளாக் கலர் பேப்பரில் வந்து 2 பக்கமும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நம்ம இதை ஒட்டிக்கணும் கம் போட்டு. பாருங்கள் நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு ஹெட்டு பகுதி வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு பிளாக் கலர் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து அதையும் ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு புள்ளி வைக்கிறோம். இதுக்கு வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பூச்சிக்கு வந்து 2 மீசை வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இப்படி நீளமாக வந்து ஒரு பேப்பரை குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா வந்து ஒரு குட்டியாக ஷேப் வர மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதையும் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இது வெறும் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 5 நிமிஷத்தில் இது பண்ணிடலாம் நம்ம. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் வந்து இதை செய்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பூச்சிக்கு நம்ம வந்து கண் வைக்க போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து இதுக்கும் நீங்கள் ஒயிட் கலர் வந்து மார்க்கரு இல்லாட்டி ஸ்கெட்சை யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த லீஃப் மாடல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து மேலேயும் கீழேயும் நம்ம வந்து குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுக்கணும். இப்போ லாங்காக ஒரு நூல் எடுத்துக்கோங்க. அந்த நூல் எடுத்து இப்போ வந்து அந்த நம்ம லேடி பக்கில் வந்து சென்டரில் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி இந்த நூலை வந்து கீழே அந்த மேலேயும் வந்து கோர்த்து விட்டுருங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். பின்னாடி வந்து டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செம சூப்பராக இருக்குல்ல. இதை பின்னாடி இருக்க நூலை வந்து மேலேயும் கீழேயும் லைட்டாக நீங்கள் மூவ் பண்ண இந்த லேடி பக் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ரொம்ப ஈஸி. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.